Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு நீரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு, எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலர்ல இருந்ததுன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னோட ப்ரீவியஸ் டுட்டோரியல். இன்னும் செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. ஸோ ஜெயநகர் 4th பிளாக்ல இருக்க ஒரு கிராஃப்ட் ஷாப் டூரும் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த சம்மங்கி பூ அண்ட் இந்த போலன்ஸ் இதை வச்சு எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான வேணி குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பஞ்ச் வந்துட்டு ஒரு 30 rupeesக்கு விற்கிது. ஸோ இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் வேணி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூ வந்துட்டு வாடினாலும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போலன்ஸை தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ், போலன்ஸ் அண்ட் த்ரெட் அண்ட் போர்டு அவ்வளோதான் இதுக்கு தேவை. ஸோ த்ரெட்டை எடுத்து ஒரு 2 சுற்று சுற்றி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒர்க்கிங் த்ரெட்டுக்கு வந்துட்டு சும்மா ஒரு த்ரெட்டு வந்துட்டு கீழே அப்படியே கொஞ்சம் ஒரு லென்த்தில் விட்டுறணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து த்ரெட்டை வந்துட்டு அந்த போர்டில் டைப் பண்ணிக்கலாம். ஒரு 2 சுற்று சுற்றி நான் இப்போ வந்துட்டு அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒர்க்கிங் த்ரெட் ஒரு லென்த்து பெருசாக விட்டுருக்கோம்ல, அதை வச்சு தான் வந்துட்டு நான் முடிச்சு போட போகிறேன். ஸோ ஒர்க்கிங் த்ரெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை சும்மா நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளார் வைக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது த்ரெட்டு வந்து ரெடியாக இருக்குது, நம்ம வந்து பூ கட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 பூ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கு நடுவில் இந்த கோல்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கோல்டு அதுக்கு மேலே வந்துட்டு அந்த பூவோட ஹெட் இருக்குல்ல, அந்த ஃப்ளார் இருக்குல்ல, பார்க்கும்போது ஒரு மல்லிகைப்பூ மேலே நம்ம இது வச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் 2 ஒயிட் மேலே இருக்குது, நடுவில் ஒரு கோல்டு வர்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மல்லிகைப்பூக்கு பதிலாகவும் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஸ்டெம்மை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு பில்லை வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் ஹேரில் இந்த ஒயிட் ஒரு லைன் அதுக்கப்புறம் கோல்டு வர்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் முடிச்சுட்டேன். இப்போ செகண்டும் அதே மாதிரி 2 பூ எடுத்துகிட்டு அந்த தலைப்பாகத்துக்கு அந்த ஃப்ளார் கிட்டையே கொண்டு போய் அந்த கோல்டு வச்சுட்டு அதை எப்பவும் போல் இந்த 2 த்ரெட் நடுவில் வச்சுட்டு கட்ட போகிறேன். ஸோ இப்படியும் 1 by 1 கட்டிக்கலாம். ஸோ இதையும் வச்சு அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரெட்டு கீழேயும் போகலாம் இல்லை மேலேயும் போகலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த லூப் வழியாக த்ரெட்டை இழுத்தீங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி 1 by 1 நம்ம வந்து கட்டிக்கலாம். ஸோ அடுத்தது நான் செஞ்சு காட்டுறேன். இப்படி 2 ஃப்ளார் எடுத்து நடுவில் போலன்ஸ் வச்சுட்டு இந்த கீழே ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் மடக்கி விட்டுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வச்சு கட்ட வேண்டியது தான். ஸோ இதை வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு த்ரெட்டு மேலே கொண்டு போகிறேன். ஸோ நீங்கள் எய்தர் மேலேயே த்ரெட்டை கொண்டு போனால் மேலேயே கொண்டு போகணும், கீழே கொண்டு போனீங்கன்னா கீழேயே கொண்டு போகணும். அப்போ தான் வந்துட்டு மேலே ஈவனாக இருக்கும் அந்த த்ரெட் லைனு. ஸோ போலன் எடுத்துட்டு வச்சுக்க வேண்டியதான். இதே மாதிரி உங்களுக்கு வேணி எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ ஃப்ளார்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு பஞ்ச் லோரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டைட் பண்ணோம்னா இப்படி ஒரு மாதிரி ரொம்ப கிட்ட நெருக்கமாக போயிடும். ஸோ ஒரு அளவுக்கு மீடியமாக டைட் பண்ணி வைங்க. ஸோ மேலே வந்துட்டு இந்த சம்மங்கி பூவோட ஸ்டெம் எதுவுமே தெரியாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலரில் மல்லிகைப்பூ மாதிரி மேலே தெரியும், அதுக்கு கீழே இந்த கோல்டு தெரியும், அவ்வளோதான். இந்த க்ரீன் கீழே இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம எப்படியும் ஒரு
ஒரு பில்லை மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்துட்டு ஒரு 2-3 நாட் போட்டிங்கன்னா நல்லா செக்யூர்ட் ஆகிடும் உங்கள் வேணி. இப்போ இதை திருப்பி போட்டுட்டு கட் பண்ணணும். திருப்பி போட்டு பின்னாடி அந்த நூலை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா உங்கள் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் வேணி இஸ் ரெடி. ஸோ இந்த போலன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுங்க, ஏன்னா அது கம்பி தான் இருக்கும் கீழே. ஸோ கட்டும்போது அது கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாகிடும். ஸோ ஒரு கேரளா சாரீக்கெலாம் இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த பூ வச்சிங்கன்னா நடுவில் இருக்க க்ரீன் கலர் வந்து நீங்கள் எய்தர் கட் பண்ணி விடலாம், இல்லைன்னா நடுவில் வந்துட்டு எப்படியும் ஒரு சென்டர் பில்லை வைப்போம், அப்போ அது வந்துட்டு கவர் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ஃப்ளார் வேணி நிறைய டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், அதையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஒரு பிளேலிஸ்ட் கூட இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் நன்றி.